செம்மணி புதைக்குழியில் மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரிகாலை செம்மணி சித்துப்பாத்தை மயானத்தில் ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆரம்பத்தில் 2 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து அகழ்வு பணிகள் மீண்டும் முன்னெடுக்கப்பட்டன. அகழ்வு பணிகளில் 5 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே நேரம் மேலும் பல எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. செம்மணி சித்துப்பாத்தி உதவி வழக்கு ஏற்கனவே மழை காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளதன் அடிப்படையில் இன்று மீண்டும் 2ஆம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அகழ்வு பணியின் போது கிட்டத்தட்ட 7 மனித மண்டை ஓட்டுப் பகுதிகள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் அது முழுமையாக அகழ்ந்தெடுத்து வெளியால் எடுக்கப்படவில்லை. 3 மனித ஓட்டுப் பகுதிகளுக்கு மேற்பட காணப்பட்டால் அது புதைக்குழி என்ற வரைவிலக்கணத்திற்குள் அறிவிக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் யாழ் நீதவானிடம் ஆனந்தராஜா அவர்களிடம் விண்ணப்பம் செய்திருக்கின்றோம். இதை மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்துமாறு விண்ணப்பங்கள் செய்வதற்கான பேப்பர்ஸை பரிசீலிக்கிறோம். அதே நேரம் இன்று இந்த புதைக்குழியின் நடவடிக்கையானது பேராசிரியர் ராஜ்மோதாவின் குழுவினருடன் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் அவர்களுடன் வேறு வைத்தியர்களுடன் இணைந்து சோப்போ போலீசாருடன் இந்த அகழ்வு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில மண்டோடுகள் சிதைவடைந்து காணப்படுகிற வழியாக இது வந்து கொலை செய்யப்பட்டு போடப்பட்டு அதற்கான இறுதி முடிவு நாங்கள் இது சொல்லவில்லை. நிபுணத்துவம் வாய்ந்தவர்களின் அறிக்கையின் அடிப்படையில் தான் கூறப்படும். இது இப்போது அரைவாசி மண்ணுக்குள் புதைந்த நிலையில் காணப்படுகின்றன. முழுமையாக மீட்டெடுத்து ஆய்வு செய்வதன் மூலம்தான் அதற்கான இறுதி விடயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். நன்றி. நன்றி சொல்லுங்கள். மன்னால் நடந்த மன்னர் காணாமல் போன மற்றும் முறைப்பாட்டாளர்களுக்கு பங்களிக்க வேண்டிய கடப்பாடுடையவர்களாகவும் விண்ணப்பத்தை பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக, அதாவது காணாமல் போனோர் பற்றிய குடும்பங்களின் சார்பாக திரு சுரேஷ சட்டத்தரணி திரு வர்ணவேல் மற்றும் கணிதா ஆகியோர் முன்னிலையில் தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கு முன்னெடுக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் அங்கே காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் சார்பாக அதனுடைய தற்சாதனை முதன்மைப்படுத்தி கிருஷ்ணம் பாரத் சட்டத்தரணி அங்கே என்னுடைய நிலைமைகளை அங்கே பற்றியிருந்தோம். அதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் இந்த மன்னர் புதுப்பியை பூஜ்ய சான்றாதாரங்கள் மற்றும் பகுதியிலிருந்து முற்றுமுகாம் எடுக்கும் வரை ஒரு உசிதமல்ல அதனை நீதிமன்றம் பொதுவாக கடைசி ஆராய்ச்சி அதன் அடிப்படையில் தற்காலிகமாக அந்த புதைகுழியை நல்ல புதைகுழியை சமூகத்திலே மூடுவதிலிருந்து சம்பந்தப்பட்ட நிபுணத்துவம் வாய்ந்த அறிக்கைகளினை பெற்று அந்த பூரணத்துவப்படுத்தப்பட்ட அறிக்கைகளின் ஊடாக முடிவுகள் எடுக்கப்படும் வரைக்கும், அங்கே சான்று ஆதாரங்கள் நிர்வீகமாக இல்லை என்கின்ற முடிவு எடுக்கப்படும் வரைக்கும் அதனை தொடர்ச்சியாக திறந்த நிலையில் வைத்திருப்பதா அல்லது மூடுவது என்பது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அரசு தரப்பு அதிகாரிகளுடன் கலந்துரையாடி முடிவெடுப்பதற்காக இன்று நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மன்னாரில் நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகின்ற வியாழக்கிழமை வழக்கு திரும்ப செய்யப்படும். அந்த நிலையத்தில் நிர்வீகமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அறிவிக்கிறது.
என்ன ஃபைனல்